இந்த வீடியோ செஞ்சு ஆகணுதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். டிவிக்கு தொண்டர் சில பையனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, நாம் தமிழர் கட்சி கொடியை கீழே போட்டு மிதிச்சு ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கானுங்க. நான் ஒன்று கேட்குறேன், அது எத்தனை வருஷமா தலைமுறையாக இருக்கிற புலி கொடிடா. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவங்களாம் தூக்கி பிடிச்ச கொடியை நீங்கள் போட்டு கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் கீழே போட்டு மிதிச்சு தூக்கி வீசுறீங்களாடா. அப்பாகரன் பிடிச்ச கொடியை நீங்கள் அந்த மாரி பண்ணுறீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு கல்வி அறிவுன்னு ஒன்று இருக்கா? இப்பயே இந்த கொடி இந்த மாதிரி பண்ணுறீங்களாடா? எந்த ஒரு டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி எந்த ஒரு கட்சியுமே இந்த அளவுக்குலாம் பண்ணது இல்லைடா. நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறீங்களே, உங்களோட விஜயன்றவர் உங்களோட தலைவர் கற்பித்த விதம் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு புரியுதுடா. சரிதா? ஒரு தொண்டனையே சரியா வழி நடத்த முடியாத ஒரு தற்கூரி தலைவன் எப்படி நாட்டு சரியான வழியில எப்படி நடத்தி கொண்டு போவான்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்க? எந்த துண்டையிற ஈழத்திலும் இமயத்திலும் பறந்த புலிக்கொடி, உலகத்தின் 24 நாடுகளை ஆண்ட புலிக்கொடிடா நம் கொடி. எப்படி தூக்கி எறிவ? இந்த நிலத்தில் நீ தலைவனா ஏற்றிருக்கிறவன் ஓடுகாலி விஜய். நாங்கள் தலைவரா ஏற்றிருப்பது 24 நாடுகளை ஓடவிட்ட எங்கள் தலைவன். ரன்வே இல்லாம விமானம் இயக்கி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ரன்வேவே இல்லாம விமானத்தை இயக்கிய தலைவனுடைய அரசியல் படை அது நாம் தமிழர் கட்சி. தரைப்படை, கடற்படை, கடல் கரும் புலிப்படை என்று 14 படைகள் கட்டி 24 நாடுகளை ஏற்று சண்டையிட்ட தலைவனை அங்குலம் அங்குலமாக படித்து வளர்ந்த பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள். சண்டையா சண்டை, அன்புன்னா அன்பு, வம்புன்னா வம்பு. இதுதான் எங்க பாணி.